ஹாய் ஆல், இன்றைக்கி கிளாஸ் 4 பார்ட் 2 வந்து பார்க்கலாம். ஆல்ரெடி வந்து இது வரைக்கும் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருப்பீங்க. ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு பார்டர் டிசைன் வந்து பார்க்கலாம். ஸோ இதோட கண்டினியூஸாகவே போடுறேன். உங்களை வந்து நான் செப்பரேட்டாக வந்து போட சொல்லியிருந்தேன். இப்போ வந்து டீ ஷேப்பில் வந்து பார்டர் டிசைன் வந்து போட போகிறேன். ஓகேங்களா? ஸோ அதுக்கு நான் வந்து கேப் வந்து சின்னதாகவே விட்டுக்கிறேன். எப்பயும் போல் தின் லைன் திக் லைன் ஹேம்ஸ் வந்து போட்டுக்கிறேன். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து டீ ஷேப் 2 பார்டர் டிசைனுக்கு வந்து நான் லைன் போட்டு வச்சுருக்கேன். இப்போது டீ ஷேப் ஃபஸ்ட்டு பார்டர் டிசைன் வந்து இப்போ டீ ஷேப் வந்து பார்த்துடலாம். டீயை வந்து ஃபஸ்ட்டு தலையில போடுற மாதிரி வந்து போடணும். இந்த மாதிரி ஒரு லைன் வந்து போட்டுக்கலாம். ஓகேங்களா? இங்கே ஒரு லைன் போட்டு மறுபடியும் வந்து இங்கே ஒரு லைன் பக்கத்துலேயே வந்து லைன் போட்டுக்கோங்க. ஆப்போசிட் டைரெக்ஷனில் மேலே ஒரு லைன், நெக்ஸ்ட்டு கீழே ஒரு லைன். மேலே ஒரு லைன், கீழே ஒரு லைன், இந்த மாதிரி வந்து போட்டுக்கோங்க. இப்போது இந்த எட்ஜில் வந்து இந்த மாதிரி ஒரு லைன் போட போகிறோம். இது வந்து ஒரு சிம்பிள் பார்டர் டிசைன் தான். பார்டர் டிசைன்லேயே வந்து நிறைய டிசைன் வந்து இருக்குது. நீங்கள் க்ரியேட்டிவிட்டியாக யோசித்து நிறைய டிசைன் வந்து போடலாம். ஓகே, இப்போது நெக்ஸ்ட் பார்டர் டீ ஷேப் வந்து போட்டாச்சா? ஸோ இப்போது நெக்ஸ்ட் பார்டர் டிசைன் வந்து பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து அந்த ஸ்வஸ்திக் டிசைன் போடுவாங்க இல்லையா, அந்த விநாயகர் இது ஸ்வஸ்திக் பார்டர் டிசைன் அதுதான் வந்து போட போகிறோம். அது எப்படி போடுறேன்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி நான் பார்டர் வந்து போட்டு வச்சுருக்கேன். அதுக்கு வந்து கேப் வந்து கம்மியாக தான் விடணும். ஓகேங்களா? ஓகே, இப்போ தின் லைன் திக் லைன் ஹேம்ஸ் வந்து போட்டாச்சு. ஓகேங்களா? இப்போது இந்த ஸ்வஸ்திக் பார்டர் டிசைனுக்கு பாக்ஸாக வந்து போடணும். ஓகேங்களா? பாக்ஸாக வந்து நம்ம பிரிக்கணும். இந்த மாதிரி லைன் போட்டுக்கலாம். இந்த பாக்ஸ்குள்ளே தான் வந்து நம்ம போட போகிறோம் ஸ்வஸ்திக் டிசைன். ஓகேங்களா? இப்போது பாக்ஸாக பிரித்தாச்சு. இப்போது பாருங்கள், நல்லா கவனிங்க. மேலே ஒரு லைன், இப்படி மேலேருந்து ஒரு லைன், மேலே ஒரு லைன், மறுபடியும் இந்த சைடு ஒரு லைன், அப்புறம் கீழே, அப்புறம் இந்த சைடு. ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான். அதே மாதிரி மேலே ஒரு லைன், இந்த சைடு, கீழே, இந்த 4 சைடுமே வந்து இந்த மாதிரி லைன்ஸ் வந்து போட்டுக்கலாம். லைன்ஸ் போட்டாச்சா? இப்போது இங்கே ஒரு பாக்ஸ் மாதிரி இந்த மாதிரி ஃபுல்லாகவே வந்து திக்காக கொடுத்துருங்க. ஓகேங்களா? மேலே வந்து நம்ம ஹம்ஸ் போட்டிருக்கோம் இல்லையா, அந்த லைன் எல்லாத்துக்கு திக்காக, கீழேயுமே வந்து இப்படி திக்காக வந்து போட்டுக்கலாம். இப்படி ஃபுல்லாகவே வந்து திக்காக வந்து கொடுக்கும்போது உங்களுக்கு இந்த ஸ்வஸ்திக் டிசைன் உள்ளே இருக்கிறது வந்து நல்லா வந்து தெரியும், நல்லா ஹைலைட்டாக வந்து தெரியும். நீங்கள் சைடில் டபுள் லைன் கூட போட்டுக்கலாம். ஓகேங்களா? டபுள் லைன் போட்டு கூட நீங்கள் சென்டரில் வந்து திக் லைனாக வந்து மாற்றிக்கலாம். டபுள் லைன் போட்டு கூட போட்டுக்கலாம். நான் சிங்கிள் லைன் தான் போட்டிருந்தேன். ஸோ ஃபுல்லாகவே வந்து இப்படி இந்த மாதிரி ஹைலைட் பண்ணிக்கிறேன். அவுட்லைன் போட்டு நல்லா திக்னஸாக கொடுத்து ஹைலைட் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான். இப்போ ஸ்வஸ்திக் சிம்பிள் வந்து நல்லா கிளியராக ஹைலைட்டாக தெரியுது பாருங்கள். நீங்கள் வந்து இந்த சென்டரில் வந்து நான் ஒரு லைன் தான் போட்டேன். நீங்கள் டபுள் லைன் போட்டு கூட போட்டுக்கலாம். ஓகேங்களா? இப்போது நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஒன் வந்து இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்கிற டிசைன் தான், பில்லர் டிசைன் மாதிரி. ஓகேங்களா? அதுக்குமே வந்து கொஞ்சம் பெரிய கேப்பாக விட்டுக்கிறேன். ஓகேங்களா? பில்லர் டிசைன் போடுற கொஞ்சம் நீளமாக இருக்க மாதிரி போடணும். அதனால கொஞ்சம் கேப் வந்து அதிகமாக விட்டுக்கிறேன். ஸ்வஸ்திக் டிசைனை விட கொஞ்சம் அதிகமாக வந்து கேப் விட்டுக்கிறேன். ஓகேங்களா? கேப் விட்டு தின் லைன் திக் லைன் ஹேம்ஸ் வந்து போட்டுக்கிறேன். ஓகே, இப்போ தின் லைன் திக் லைன் ஹேம்ஸ் வந்து போட்டுட்டேன். இப்போது மேலே வந்து நம்ம வி ஷேப்பில் வந்து போட போகிறோம். ஓகேங்களா?
இப்போது மேலே வந்து இது மாதிரி வி ஷேப் வந்து போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு கீழே வந்து இந்த மாதிரி ஹாஃப் சர்க்கிள் வந்து போட்டுக்கிறேன். அந்த வி ஷேப் வந்து சென்டரில் வர மாதிரி ஓகேங்களா. நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு ரெஃபரன்ஸ் லைன் கூட வந்து போட்டுக்கலாம் ஓகேங்களா. இந்த மாதிரி ஒரு லைன் வந்து போட்டுக்கலாம். இந்த எட்ஜிலேருந்து இங்கே ஒரு ரெஃபரன்ஸ் லைன் மாதிரி வந்து போட்டுக்கலாம். அப்போ தான் வந்து கீழே இருக்கிற சர்க்கிள் வந்து ஹாஃப் சர்க்கிள் கரெக்டாக சென்டரில் வர மாதிரி போட முடியும். ஓகே, இப்போது இங்கே ஹாஃப் சர்க்கிள் வந்து போட்டுக்கலாம். இங்கே வந்து பாருங்கள், எண்டிங்கில் வந்து பி வந்து பாதி தான் வந்து முடிஞ்சிருக்கு. அதனால் இங்கே ஹாஃப் சர்க்கிள் நீங்கள் வந்து இந்த மாதிரி வந்து ஹாஃப் சர்க்கிள் விட கம்மியாக தான் வந்து வரும் ஓகேங்களா. ஸோ போட்டுட்டு இப்போது இந்த ஹாஃப் சர்க்கிளை வந்து இந்த மாதிரி ஷேடிங்ஸ் வந்து கொடுத்துக்கோங்க. ஃபுல்லாகவே வந்து ஷேடிங்ஸ் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து இந்த மாதிரி ஒரு கர்வ் போடுறேன் ஓகேங்களா. ஸோ பாருங்கள், ஒரு லீஃப் மாதிரி ஓகேங்களா. ஸோ பாருங்கள், கர்வ் வந்து லைனோட ரெண்டு சைடுமே வந்து இந்த மாதிரி கர்வ் வந்து போட்டுக்கிறேன். போட்டு இந்த கர்வுக்குள்ளேயுமே வந்து நம்ம ஷேடிங்ஸ் வந்து கொடுத்துடலாம். அதே மாதிரி மேலே வி ஷேப்லேயும் அந்த ஷேடிங்ஸ் வந்து கொடுத்துடலாம். அப்போ தான் வந்து நம்ம போட்டிருக்க டிசைன் வந்து ஹைலைட்டாக வந்து தெரியும். ஓகே, அவ்வளோதான். இப்போது பில்லர் மாதிரி வந்து வந்துருச்சு பாருங்கள். ஸோ இந்த மாதிரி தான் வந்து போடணும் ஓகேங்களா. இங்கே கர்வ் போடணும், அது லீஃப் மாதிரியும் போடலாம், இல்லை திலகம் ஷேப் மாதிரியும் வந்து போடலாம் ஓகேங்களா. இப்போது நெக்ஸ்ட் டிசைன் வந்து பார்க்கலாம். இதுக்கும் வந்து தின்லைன் திக்லைன் ஹம்ஸ் வந்து போட்டுக்கிறேன் ஓகேங்களா. போடல, தின்லைன் திக்லைன் மறுபடியும் ஒரு தின்லைன் வந்து போட்டேன். நீங்கள் ஹம்ஸ் வந்து போட்டுக்கோங்க ஓகேங்களா. இப்போது சென்டரில் வந்து டபுள் லைன் வந்து ஓகேங்களா, இந்த மாதிரி டபுள் லைனாக வந்து போட போகிறோம். அதே மாதிரி கொஞ்சம் கேப் விட்டு டபுள் லைன். இப்போது இந்த இடத்துக்கு வந்து ட்ரையாங்கிள் மாதிரி வந்து போட போகிறோம். இந்த ரெண்டு டபுள் லைனுமே வந்து ட்ரையாங்கிள் மாதிரி நம்ம மேலே ஜாயின் பண்ணிக்கலாம். உள்ளே வந்து ஒரு ஃப்ளவர் டிசைன் வந்து இருக்க மாதிரி போட போகிறோம். அதுக்காக இப்போ நம்ம ட்ரையாங்கிள் ஜாயின் பண்ணிட்டோம் இல்லையா, இந்த ட்ரையாங்கிளுக்கு இந்த வெளியே வந்து இங்கே எல்லாமே வந்து நம்ம ஷேடிங்ஸ் வந்து கொடுக்க போகிறோம் ஓகேங்களா. ஓகே, ஃபுல்லாகவே வந்து இப்போ ஷேடிங்ஸ் வந்து கொடுத்தாச்சு. இப்போ உள்ள ஃப்ளவர் டிசைன் வந்து போட்டுக்கலாம். இங்கே வந்து கீழே இந்த ஃப்ளவர் பாட் இருக்க மாதிரி இந்த மாதிரி ஒரு ஷேப் வந்து போட்டுக்கிறேன். இங்கே வந்து பாதி தான் வந்து கவர் ஆகும், அதனால் நான் பாதி வந்து போட்டுக்கிறேன், ஃபுல்லாக போடல.
ஒரு லைன் வந்து போட்டுக்கலாம். லைன் போட்டுட்டு லைனுக்கு மேலே ஒரு டாட் வச்சுக்கலாம். டாட் வச்சுட்டு இப்போ சுற்றியுமே வந்து ஒரு ஃப்ளவர் டிசைன் வந்து போட்டுக்கலாம். இந்த மாதிரி கர்வாக வந்து போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் இங்கே ஒரு லீஃப் இருக்க மாதிரி வந்து போட்டுக்கலாம். ஓகேங்களா, 2 சைடுமே ஒரு குட்டி லீஃப் இருக்க மாதிரி போட்டுக்கலாம். அவ்வளோதான். இப்போது நெக்ஸ்ட் டிசைன் வந்து பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து ஒரு எலிஃபென்ட் டிசைன் தான் வந்து பார்க்க போகிறோம். ஓகேங்களா, ஸோ அதுக்காக எப்பயும் போல் தின் லைன் திக் லைன் ஹம்ஸ் வந்து நான் போட்டுக்கிறேன். ஓகே, இப்போ 2 சைடுமே தின் லைன் திக் லைன் ஹம்ஸ் வந்து போட்டுக்கிறேன். நீங்கள் இந்த ஹம்ஸ் மேலே இந்த மாதிரி டாட்ஸ் கூட வச்சுக்கலாம். இந்த மாதிரி டாட்ஸ் கூட வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு இன்னொன்று ப்ரைஸ்லி டிசைன் வந்து சொல்லுவாங்க. ஓகேங்களா, இப்போ இந்த மாதிரி டாட்ஸ் வச்சுட்டு இந்த மாதிரி ஓகேங்களா, மாங்காய் ஷேப் மாதிரி வரும். இதுதான் வந்து ப்ரைஸ்லி டிசைன் வந்து சொல்லுவாங்க. நீங்கள் இந்த மாதிரி கூட போட்டுக்கலாம். ஓகேங்களா, செப்பரேட்டாக போடும்போது இப்போ டாட்ஸ் வைக்கிற மாதிரி ரெண்டுமே மிக்ஸ் பண்ணி வைக்கக்கூடாது, நல்லா இருக்காது. இப்போ டாட்ஸ் வைக்கிற மாதிரி இருந்தால் ஃபுல்லாகவே வந்து டாட்ஸ் வச்சுக்கலாம். இல்லை இந்த ப்ரைஸ்லி டிசைன் போடுற மாதிரி இருந்தால் ஃபுல்லாகவே ப்ரைஸ்லி டிசைன் வந்து போட்டுக்கலாம். ஓகேங்களா, இப்போது எலிஃபென்ட் டிசைன் வந்து பார்க்கலாம். இப்போது எலிஃபென்ட் டிசைனுக்கு இந்த மாதிரி ஒரு கர்வ் வந்து போட்டுக்கலாம். இந்த மாதிரி ஹாஃப் சர்க்கிள் மாதிரி வந்து போட்டுக்கிறேன். மேலே வரைக்கும் மேலே வரைக்கும் போகிற மாதிரி. ஓகேங்களா, மேலே வந்து கேப் இருக்கக்கூடாது, மேலே வரைக்கும் கவர் ஆகிற மாதிரி இந்த மாதிரி ஹாஃப் சர்க்கிள் வந்து போட்டுக்கிறேன். ஓகே, இப்போது மேலே வரைக்கும் கவர் ஆகிற மாதிரி ஹாஃப் சர்க்கிள் வந்து போட்டாச்சு. இப்போது உள்ளே வந்து இந்த மாதிரி ஒரு கர்வ் வந்து போட்டுக்கலாம். அப்போ தான் வந்து பார்க்குறக்கு எலிஃபென்ட் மாதிரி இருக்கும். இந்த மாதிரி யானையோட தந்தம் இந்த மாதிரி. ஓகேங்களா, இந்த மாதிரி வந்து வளைச்சி விட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு இந்த எண்டு இருக்குல்லையே மேலே இந்த சைடு இங்கே வந்து நம்ம குட்டியாக ஒரு தின் லைன் திக் லைன் ஹம்ஸ் வந்து கொடுத்துக்கலாம். ஓகேங்களா, ஒரு ஃப்ளவர் டிசைன் மாதிரி கூட போட்டுக்கலாம். எலிஃபென்ட் மேலே கிளாத் வந்து போட்டிருப்பாங்க இல்லையா, பிரைடல் எலிஃபென்ட் மேலே கிளாத் வந்து போட்டிருப்பாங்க. ஸோ அதுதான் வந்து இப்போ போட போகிறோம். இந்த மாதிரி வந்து நீங்கள் எந்த டிசைன் வேணால் கொடுத்துக்கலாம். ஹம்ஸுக்கு மேலே இந்த மாதிரி வந்து டாட் வந்து வச்சுக்கிறேன். ஓகேங்களா, இந்த மாதிரி ஹம்ஸ்க்கு மேலே டாட் வச்சாச்சு. நெக்ஸ்ட்டு கீழே வந்து நம்ம இந்த மாதிரி ஒரு கர்வ் வந்து போட போகிறோம். இந்த மாதிரி ஒரு கர்வ் வந்து போட போகிறோம். ஓகேங்களா, குட்டியே இந்த மாதிரி கர்வ் வந்து போட்டுக்கோங்க. அப்போ தான் வந்து எலிஃபெண்ட்டோட லெக்ஸுமே நமக்கு ஹைலைட்டாக வந்து தெரியும். ஓகேங்களா, இது ஃபுல்லாக ஷேடிங்ஸ் வந்து இப்போ பண்ணிடலாம். இப்போது உள்ள ஐஸ் வந்து வச்சுக்கலாம். அதுக்காக இந்த மாதிரி ஒரு டாட் மட்டும் வச்சுக்கிறேன். இது இந்த படம் டிசைன் வந்து பிரைடலுக்கு வந்து போடலாம். ஓகேங்களா, பிரைடல் மெஹந்தி போடுறீங்க இல்லையா, அவங்களுக்குலாம் இது மாதிரி போட்டால் கொஞ்சம் ஹைலைட்டாக தெரியும். இப்போ நெக்ஸ்ட் இந்த மேலே ஃபுல்லாகவே வந்து கவர் பண்ணிடலாம். ஃபுல்லாகவே வந்து ஷேடிங்ஸ் கொடுத்ததுக்கப்புறம் எலிஃபெண்ட் மட்டும் ஹைலைட்டாக வந்து தெரியும். ஓகேங்களா, இந்த பார்டர் டிசைன் வந்து பிரைடல் மெஹந்திக்கு நீங்கள் போடலாம். ஓகே, இப்போ ஃபுல்லாகவே வந்து ஷேடிங்ஸ் வந்து பண்ணியாச்சு. இப்போது எலிஃபெண்ட் மட்டும்தான் வந்து ஹைலைட்டாக தெரியுது இல்லையா, இது வந்து பிரைடல் மெஹந்திக்கு வந்து நீங்கள் போட்டுக்கலாம். ஓகேங்களா, இப்போது நெக்ஸ்ட்டு வந்து பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து நான் ஒரு ஃப்ளவர் டிசைன் தான் வந்து போட போகிறேன். ஓகே, இப்போது
3 லைன் வந்து போட்டுக்கிறேன், 3 லைன்ஸ் வந்து போட்டுக்கிறேன். ஓகேங்களா? இதே மாதிரி கேப் விட்டு 3 லைன் வந்து போட்டுக்கிறேன். சென்டரில் நம்ம ஃப்ளவர் டிசைன் போடுவோம். ஓகேங்களா? இப்போ இந்த ஹம்ஸ்லேருந்து கீழே எண்டிங் வரைக்கும் இந்த மாதிரி கிராஸாக வந்து டிசைன் போட்டுக்கிறேன். கிராஸாக வந்து லைன்ஸ் போட்டுக்கிறேன். இந்த லைன் எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஃப்ளவர் வந்து கரெக்டாக வந்து சென்டரில் இருக்க மாதிரி வந்து போடணும். ஓகேங்களா? இப்போ நம்ம இது வந்து கரெக்டாக இங்கே சென்டர் வந்துருச்சா, இங்கேருந்து நம்ம ஃப்ளவர் டிசைன் வந்து போட்டுக்கலாம். ஓகேங்களா? இப்போ இந்த லைன் போடலைன்னா நமக்கு ஃப்ளவர் வந்து சென்டரில் போட்டு முடிச்சதுக்கப்புறம் நம்மளுக்கு சென்டரில் கூட இருக்காமல் போகும். ஓகேங்களா? நம்ம கரெக்டாக கொஞ்சம் தள்ளி கூட போட்டிருப்போம். அதனால் இந்த மாதிரி லைன்ஸ் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஃப்ளவர் டிசைன் வந்து கரெக்டாக சென்டரில் வந்து நம்ம போட முடியும். ஓகேங்களா? அப்படி போட்டால் சென்டரில் போட்டால் தான் பார்க்குறதுக்கு நீட்டாகவும் வந்து இருக்கும். இப்போது இந்த லைன்லேருந்து இங்கே கர்வ் கொடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஃபுல்லாகவே வந்து கர்வ் வந்து கொடுத்துக்கலாம். ஓகே, கர்வ் கொடுத்து ஜாயின் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு பெட்டல்ஸ் மாதிரி தெரியும் போட்டு முடிச்சதுக்கப்புறம். ஓகேங்களா? ஓகே, இப்போது கரெக்டாக வந்து ஃப்ளவர் வந்து சென்டரில் வர மாதிரி வந்துருச்சுங்களா? ஸோ இந்த மாதிரி கிராஸ் லைன் போடுங்க. அப்போ தான் வந்து சென்டர் வந்து கரெக்டாக தெரியும், ஃப்ளவரும் வந்து கரெக்டாக சென்டரில் இருக்க மாதிரி வரும். இப்போது ஃப்ளவர் வந்து போட்டாச்சு. இப்போது இந்த கேப் எல்லாமே வந்து நம்ம ஷேடிங்ஸ் வந்து கொடுத்துடலாம். ஓகேங்களா? ஷேடிங்ஸ் கொடுத்ததுக்கப்புறம் ஃப்ளவர் மட்டும் ஹைலைட்டாக வந்து தெரியும். ஓகே, இப்போ ஃபுல்லாகவே நான் ஷேடிங்ஸ் வந்து கொடுத்துட்டேன். இப்போ சென்டரில் ஒரு டாட் மாதிரி வந்து வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஃப்ளவர் வந்து பார்க்குறக்கு இன்னுமே வந்து கொஞ்சம் ஹைலைட்டாக வந்து தெரியும். ஓகே, இப்போது நெக்ஸ்ட் டிசைன் வந்து பார்க்கலாம். இது வந்து ஒரு ஹார்ட் மாதிரி வந்து போட போகிறோம். ஓகேங்களா? ஸோ அதுக்காக தின் லைன் திக் லைன் வந்து போட்டுக்கிறேன். நான் ஹம்ஸ் வந்து போடல, நீங்கள் ஹம்ஸ் வந்து போட்டுக்கோங்க. ஓகேங்களா? போடுறதா இருந்தாலும் போட்டுக்கலாம், இல்லைனா வந்து தேவையில்லை. ஓகேங்களா? நீங்கள் ஒவ்வொரு டிசைன் போடும்போதும் நீங்கள் ஹம்ஸ் வந்து போட்டால் இன்னும் கொஞ்சமே பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும். ஓகேங்களா? நீங்கள் போடும்போது பால் டிசைன் போடும்போது ஹம்ஸ் போட்டே வந்து போட்டுக்கோங்க. ஆனால் நீங்கள் பிரைடோட ஹேண்டில் வந்து போடும்போது கண்டிப்பாக வந்து ஹம்ஸ் போட்டு தான் வந்து போடணும். ஓகேங்களா? ஹம்ஸ் போட்டிங்க ஒவ்வொரு டிசைனுக்குமே வந்து இடையில ஹம்ஸ் போட்டிங்கன்னா தான் அந்த டிசைன் பார்க்குறதுக்கு கொஞ்சம் ஹைலைட்டாகவும் வந்து தெரியும். ஓகே, இப்போது லைன்ஸ் வந்து போட்டுக்கிறேன். ஓகேங்களா? கொஞ்சம் கேப் விட்டு லைன்ஸ் வந்து போட்டுக்கிறேன். இந்த மாதிரி லைன்ஸ் வந்து போட்டாச்சு. இப்போது ஹார்ட் சிம்பிள் வந்து போட போகிறேன். ஓகேங்களா? ஸோ எப்படி ஹார்ட் வந்து எப்படி போடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டியர் ட்ராப்ஸ். ஓகேங்களா? இப்போ ஒரு டாட் வச்சுட்டு கீழே ஒரு லைன், இப்போது இந்த பக்கம் ஒரு டாட் வச்சுட்டு இங்கே ஒரு லைன். ஓகேங்களா? அவ்வளோதான். ஸோ பாருங்கள், இப்போ ஒரு டாட் வச்சுட்டேன். இந்த 2 சைடுமே கரெக்டாக வந்து ஒரு டாட் வச்சுருங்க. ஓகேங்களா? லைனுக்கு 2 சைடுமே டாட் வச்சுருங்க. கீழே இப்படி ஒரு லைன் வந்து போட்டுக்கோங்க. அவ்வளோதான். கீழே ஒரு லைன் வந்து 2 டாட்டுமே ஜாயிண்ட் ஆகிற மாதிரி கீழே ஒரு லைன் வந்து போட்டுக்கோங்க. அவ்வளோதான். ஓகேங்களா? இப்போது ஹார்ட் வந்து போட்டாச்சு. அதே மாதிரி இந்த 2 ஹார்ட்டுக்கும் இடையில இங்கே வர மாதிரி சென்டரில் வர மாதிரி அடுத்தடுத்த லைனில் வந்து போட்டுக்கலாம்.
டியர் ட்ராப்ஸ் தான் ஓகேங்களா. நான் ஈஸியாக இருக்கிறதுக்கு உங்களுக்கு 2 டாட் வச்சுட்டு இங்கே 2 லைன் எடுத்து விட சொன்னேன். நீங்கள் வந்து இந்த மாதிரி டியர் ட்ராப்ஸ் மாதிரி போட்டுக்கலாம். டாட் வச்சுட்டு ஒரு கீழே எடுத்து டியர் ட்ராப்ஸ், அதே மாதிரி இங்கே டாட் வச்சு இப்படி லைன் வந்து கீழே எடுத்து விட்டேன், அவ்வளோதான் ஓகேங்களா. இங்கேயுமே வந்து ஹார்ட் ஓகேங்களா. அதே மாதிரி இங்கே வந்து இதுக்கு மேலே வந்து போடணும் ஓகேங்களா. இது வந்து இங்கே வந்து ஸ்டார்ட் ஆயிருக்கா. இப்போது மேலே வந்து இந்த மாதிரி கொஞ்சம் திக்காக வந்து கொடுத்துக்கலாம். பாதி ஹார்ட் வந்து தெரிகிற மாதிரி நான் போட்டிருக்கேன். இது மாதிரி அடுத்தடுத்த லைனில் வர மாதிரி ஹார்ட் வந்து போட்டுக்கோங்க. ரெண்டு டியர் ட்ராப்ஸ் வந்து ஜாயின் பண்ணால் ஹார்ட் மாதிரி உங்களுக்கு சேவ் பண்ணும். டாட் வச்சு இந்த லைன், இங்கே டாட் வச்சு இங்கே லைன். அவ்வளோதான். இப்போது ஹார்ட் ஷேப் மாதிரி ஃபுல்லாகவே வந்துருச்சா. நெக்ஸ்ட்டு நான் 2 பார்டர் டிசைன் வந்து பார்டர்ஸ் வந்து போட்டு வச்சுருக்கேன். ஸோ இப்போ வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ஃப்ளவர் பார்டர் டிசைன் வந்து பார்க்கலாம். ஸோ அதுக்காக ஸ்ஃப்ரில் வந்து போட்டுக்கிறேன். நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் இல்லையா, ஃப்ளவர்னாலே வந்து ஸ்ஃப்ரில் தான் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸ்ஃப்ரில் வந்து போட்டாச்சு. அதுக்கு மேலே ஸ்மால் ஹார்ம்ஸ் வந்து போட்டுக்கிறேன். நெக்ஸ்ட் பிக் ஹார்ம்ஸ் வந்து போட்டுக்கிறேன். நெக்ஸ்ட் இந்த பிக் ஹார்ம்ஸ்குள்ளே ஒரு லைன் மாதிரி வந்து எழுதி விட்டுடலாம். ஒரு லைன் குட்டி லைன் போட்டுக்கலாம். இது வந்து நெகட்டிவ் ஃபில்லிங் பார்டர் டிசைன் தான். ஸோ அதனால் கீழேயுமே ஃபுல்லாக மேலே கீழே வந்து ஃப்ளவர் வந்து போட்டுக்கிறேன் இதே மாதிரி. ஸோ இங்கே வந்து பாருங்கள், இங்கே வந்து லைட்டாக ஒரு லைன் வந்து போட்டுக்கிறேன் அந்த ஃப்ளவரோட பெட்டல்ஸ் இருக்க மாதிரி. நெக்ஸ்ட்டு பெட்டல்ஸ்குள்ளே இந்த மாதிரி லைன்ஸ் வந்து போட்டுக்கலாம். இப்போது மீதி இருக்க ஸ்பேஸ் எல்லாமே வந்து ஷேடிங்ஸ் வந்து கொடுத்துடலாம். நீங்கள் இப்போ லீஃப் போடுற மாதிரி இருந்தாலுமே வந்து போட்டுக்கலாம். ஆனால் வந்து இங்கே கேப் கம்மியாக தான் இருக்கும் ஓகேங்களா. கேப் வந்து கம்மியாக தான் இருக்குது. ஸோ நீங்கள் லீஃப் போடுற மாதிரி இருந்தால் கூட போட்டுக்கலாம், இல்லைன்னா அப்படியே கூட ஷேடிங்ஸ் வந்து கொடுத்துக்கலாம். வந்து லீஃப் போட்டுக்கிறேன். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் டிசைன் வந்து பார்க்கலாம். இது வந்து கொஞ்சம் ட்ரை ஆகிட்டு அதுக்கப்புறம் செட்டிங்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நெக்ஸ்ட் பார்டர் டிசைன் வந்து பார்க்கலாம். இது வந்து சிம்பிள் பார்டர் டிசைன் தான். இது வந்து டாட் வந்து ஹேங் ஆகிருக்க மாதிரி. இந்த மாதிரி லைன்ஸ் வந்து சின்ன லைன் பெரிய லைன் இந்த மாதிரி வந்து போட்டுக்கிறேன். இந்த மாதிரி சின்ன லைன் பெரிய லைன் போட்டாச்சு. கீழே வந்து லைனோட எண்டிங்கில் வந்து டாட் வச்சுக்கலாம்.
நெக்ஸ்ட்டு இந்த பார்டர் டிசைனை வந்து ஷேடிங்ஸ் வந்து கொடுத்துக்கலாம். இப்போது ஒரு 3D பார்டர் தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ நார்மல் பார்டர்லாம் பார்த்தாச்சு. இப்போது 3D பார்டர் வந்து பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ அதுக்காக இந்த மாதிரி டாட் வந்து வச்சுக்கிறேன். ஈக்குவல் டிஸ்டன்ஸில் ஒரு டாட் வச்சுக்கிறேன். இந்த மாதிரி ஈக்குவல் டிஸ்டன்ஸில் டாட் வச்சாச்சு. இதுக்கப்புறம் இந்த 2 டாட்டையுமே வந்து லீஃப் மாதிரி கனெக்ட் பண்ணணும். ஓகே, இப்போது இந்த கீழே வந்து ஒரு கர்வ் போட்டிருக்கு இல்லையா, அந்த கர்வை இப்படி கொண்டு வந்து இங்கே வந்து நிறுத்தணும். ஓகேங்களா? அந்த கர்வை இந்த கர்வை இந்த லீஃப் மேலே கொண்டு வந்து நிறுத்தணும் இப்படி. அதுக்கப்புறம் இந்த கர்வ் இருக்கு இல்லையா, இதையுமே வந்து இப்படி கொண்டு வரணும். நெக்ஸ்ட்டு இது நிறுத்தியாச்சு. இப்போது இந்த கர்வ் வந்து இந்த லைன்லேயே வந்து ஜாயின் பண்ணிடலாம். அடுத்தது இங்கே வந்து ஒரு லீஃப் இருக்க மாதிரி இருக்கும். இங்கே வந்து ஒரு லீஃப் இருக்குது. இது வந்து பாதி தான் இருக்கும். ஓகேங்களா? அதனால் இந்த மாதிரி இங்கே மேலே இருக்க மாதிரி போட்டுக்கலாம். ஓகே, நம்ம ஷேடிங்ஸ் வந்து கொடுத்துக்கலாம். புரியலைன்னா நீங்கள் மறுபடியும் வந்து வீடியோ பாருங்கள், அப்போ தான் வந்து புரியுது. ஸோ இதை ஃபஸ்ட் டைம் ரஃப் பேப்பரில் போட்டு பார்த்துட்டு போடுங்க. இது வந்து ஃபஸ்ட்டு பார்த்தோன்னே வந்து உங்களுக்கு புரியாது. அதனால் மறுபடியும் வந்து வீடியோ வந்து மறுபடியும் வந்து பாருங்கள். நெக்ஸ்ட்டு இந்த லீஃப் மாதிரி இருக்கு இல்லையா, இதுக்குள்ளேயுமே வந்து நான் ஷேடிங்ஸ் வந்து கொடுத்துக்கிறேன். அப்போ தான் நம்ம கர்வ் மாதிரி போட்டிருக்கிறது நல்லா ஹைலைட்டாக வந்து தெரியும். ஓகே, இந்த டிசைன் மட்டும் மறுபடியும் உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். நான் பென்சிலில் வந்து இந்த மாதிரி கர்வ் வந்து போட்டு வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு இப்போது இந்த கர்வ் இருக்கு இல்லையா, இந்த லீஃப் இருக்குது. இந்த லீஃபு கீழே கர்வ்லேருந்து இப்படி கொண்டு வந்து இங்கே வந்து விட்டுறணும். ஓகேங்களா? ஸோ இது வரைக்கும் மட்டும் போட்டுக்கணும். அதுக்கப்புறம் இந்த 2 கர்வில் இங்கேருந்து கொண்டு வந்து இங்கே வந்து போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு இந்த கர்வை இங்கே ஓகேங்களா? நெக்ஸ்ட் இந்த கர்வுமே கொண்டு வந்தாச்சு. இப்போது இந்த லைன் வந்து இங்கே பாதிலே நிற்குது இல்லையா, இது எல்லாமே இதோடவே ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, இதோட ஜாயின் பண்ணியாச்சு. இப்போது நெக்ஸ்ட் வந்து பார்க்கலாம். இப்போது இந்த செகண்ட் லீஃப் இருக்கு இல்லையா, இந்த செகண்ட் லீஃப்லேருந்து மேலேருந்து ஒரு கர்வ் வர மாதிரி இப்படி வந்து போட்டுக்கலாம். ஓகேங்களா? ஸோ பாருங்கள், இங்கே மேலே இருக்குல்ல, இங்கே ஃபஸ்ட் லீஃபோட மேலே வந்து இங்கே எதுவுமே இல்லை. இதுவுமே வந்து இந்த மாதிரி வந்து ஜாயிண்ட் ஆகும். ஓகேங்களா? ஸோ அதனால் நம்ம இது மாதிரி போட்டுக்கலாம். ஓகே, இப்போது செகண்ட் லீஃபில் மேலே கர்வில் வந்து இப்படி கொண்டு வந்தாச்சு. அதே மாதிரி இந்த செகண்ட் லீஃபில் மேலே கர்வில் வந்து இப்படி கொண்டு வந்து இப்படி ஜாயின் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த செகண்ட் லீஃப்லேயுமே மேலேருந்து கொண்டு வந்து இப்படி ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இதுலேயுமே வந்து பாதி வந்து இல்லை. ஸோ நம்ம இருக்க மாதிரி கரெக்டாக வந்து போட்டுக்கலாம். இப்போயும் போடுற மாதிரி அவ்வளோதான். இப்போது பார்டர் டிசைன் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சா? இது வந்து புரியலைன்னா மறுபடியும் வந்து பாருங்கள். இப்போ மேலேயும் கீழேயுமே ஷேடிங்ஸ் கொடுத்துட்டு சென்டர்லேயுமே வந்து ஷேடிங்ஸ் கொடுத்துட்டா இந்த பார்டர் டிசைன் மட்டும் இந்த கர்வ் வந்து இருக்க மாதிரி நல்லா ஹைலைட்டாக வந்து தெரியும். ஓகேங்களா? ஸோ புரியலைன்னா இந்த நிறைய டைம் வந்து பென்சிலை ரஃபாக போட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து போடுங்க. உள்ளே இருக்கிற இந்த ஸ்பேஸில் சென்டர் ஸ்பேஸில் வந்து நம்ம ஷேடிங்ஸ் வந்து கொடுத்துக்கலாம். ஓகே, அவ்வளோதான். இப்போது 3D பார்டர் டிசைன் வந்து பார்த்தாச்சு. நீங்கள் வந்து இது எல்லாமே வந்து நான் செகண்ட் கிளாஸில் போட்டேன் இல்லையா, இந்த பாட்டில் போட்ட டிசைன் எல்லாமே நீங்கள் செப்பரேட்டாக நோட்டில் போட்டுட்டு எக்ஸ்ட்ராவாக நீங்கள் மினிமம் 5 டிசைன் அதுக்கப்புறம் நீங்கள் எவ்வளோ வேணால் போட்டுக்கலாம். ஓகேங்களா? எக்ஸ்ட்ராவாக வந்து நீங்கள் உங்கள் ஓன் பார்டர் டிசைன்ஸை போட்டுட்டு அதுக்கப்புறம் எனக்கு சென்ட் பண்ணுங்கள். ஒரு மினிமம் 5 டிசைன் போடுங்க. மினிமம் 5 டிசைன். ஓகேங்களா? அதுக்கு மேலே மினிமம் 5 டிசைன் வந்து கண்டிப்பாக போட்டுருக்கணும். அதுக்கு மேலே நீங்கள் எவ்வளோ வேணால் பார்டர் டிசைன்ஸ் வந்து போட்டுக்கலாம். ஓகேங்களா? 10, 20 இந்த மாதிரி உங்களோட இன்ட்ரெஸ்ட் பொறுத்து நீங்கள் எவ்வளோ வேணால் போட்டுக்கலாம். மினிமம் 5 டிசைன் பார்டர் டிசைன்ஸ்னாச்சும் எக்ஸ்ட்ராவாக உங்களோட ஓன் க்ரியேட்டிவிட்டியில் போட்டு எனக்கு வந்து இமேஜ் வந்து சென்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.